ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெவன்லி குட்டீஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வர்ஷிப் செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து உற்சாகமை பாடல் பாடி ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கும் ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை நம்ம நினைவு கூர்ந்து பாடல் பாடி நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா என்ற பாடலை பாடி ஆராதிக்கலாமா? Thank you.
எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை பாடி நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். வாங்க எல்லாரும் உற்சாகமாக ஆராதிக்கலாம். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனம்
ஏசப்பா எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக சிலுவையில் மறித்து ஏசப்பா 3வது நாள் ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக உயிரோடு எழுந்து வந்தீங்க ஏசப்பா. இன்றும் ஜீவிக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறு வயதாக இருந்தாலும் ஏசப்பா, பெரியவர்களானாலும் எந்த சூழ்நிலை ஏசப்பா நாங்கள் உங்களுக்கு விரோதமாக பாவம் பண்ணாலும் ஏசப்பா நீங்கள் எங்களோடு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்களை வழிநடத்தி வர்றதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆனந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாக்கியத்திற்கு நாங்கள் எப்படிப்பா நன்றி சொல்லுவோம்? இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் ஒன்றுமில்லாத எங்களுக்கு உள்ளத்தில் சொந்தமானார். ஒன்றும் இல்லாத எங்கள் உள்ளத்துல அப்பா நீங்க எங்க ஒவ்வொரு உள்ளத்துல ஏசப்பா நீங்க சொந்தமானதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையை எங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையில நீங்கள் உங்களோடு இருந்து வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோடு இருந்து ப்ரேயர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ ப்ரேயர் செஷனுக்குள்ளே போகலாம். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். எல்லோரும் ஈஸ்டர் ஜாலியாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பா நமக்காக சிலுவையில் மறித்து நம்ம பாவங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்காங்க. அதுக்காக தான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் அதை நம்புறதில்லை. அவங்க இன்னும் மேசியா வரலை. மேசியானா ஏசப்பா அவங்க பாவத்திலேருந்து மீட்கிறதுக்கு இன்னுமே மேசியா வரலை, இனிமே தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏசப்பா அவங்களுக்காகவும் மறிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்க ஏசப்பாவை விசுவாசிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்துலையும் நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு கொடுத்துருக்குற இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஏசப்பா இந்த உலகத்தில் சிலுவையில் மறிச்சிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. மறித்து ஏசப்பா எங்கள் கூட இருக்கிறதுக்காக நீங்கள் 3வது நாள் உயிரோடு எழுந்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் மரணத்தை ஜெயித்த தேவன் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய ஏசப்பா அளவில்லாத உம்முடைய வல்லமைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நேரத்துலையும் ஏசப்பா எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் உண்டு பண்ணியிருக்கிற இந்த மீட்புக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்குறதுக்காக ஏசப்பா நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த ஏசப்பா அந்த புது உடன்படிக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இருந்தாலும் ஏசப்பா இன்னும் நிறைய பேர் அதை விசுவாசிக்கிறது இல்லை ஏசப்பா. ஏசப்பா எங்களை சுற்றியில் இருக்கிறவங்களும் ஏசப்பா யூதர்களானாலும் நிறைய பேர் ஏசப்பா உண்மை அறியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுடைய மனக்கண்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவின் ரத்தத்தை அவங்க ஒவ்வொருத்தர் மீது தெளித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சாத்தானுடைய அந்த பொய்யை நம்பிட்டு இருக்கிற ஏசப்பா ஒவ்வொருத்தரும் அந்த பொய்யிலேருந்து விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட இருதயத்தை நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறப்பா. அவங்க சத்தியத்தை புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் தான் எங்களை மீட்க வந்தவர் என்பதை அவங்க புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. யூதர்கள் ஏசப்பா அவங்க மனம் திரும்புறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உண்மை ஏசப்பா அவங்க உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. உண்மை விசுவாசிக்கணும் ஏசப்பா. உண்மை அவங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் உங்கள் இருதயங்களை மாற்றுவதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்கள் உண்டு பண்ண போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா உண்மையாக உண்மை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் உங்களை வெளிப்படுத்துங்க ஏசப்பா. அவங்களை ரட்சிக்கப்படுறது எங்கள் கண்கள் காண்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், ஈஸ்டர்னா என்ன நினைக்கிறீங்க? ஈஸ்டர்னா ஜீசஸோட ரெசரக்ஷன், அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை தான் நம்ம ஈஸ்டர் சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் ஒவ்வொரு விதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ் எல்லாம் நல்ல கலர் பெயிண்ட் அடித்து அதை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அதை ஈஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஈஸ்டர் எக்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்க.
அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது தான் ஈஸ்டர் சண்டே. அதுவும் வந்து வருஷம் வருஷம் வந்து ஈஸ்டர் சண்டே அன்றைக்கி மட்டும்தான் ஏசப்பா வந்து உயிர்த்தெழுந்ததை வந்து நம்ம நினைவு கூறணும்னு ஏசப்பா சொல்லலை. ஏசப்பா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு தடவையும் நம்ம கம்யூனியன் சர்வீஸ் அப்பையும் ஏசப்பாவோடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெட்டாகவும் கிரேப்ஸ் ஜூஸாகவும் வந்து நம்ம சர்ச்சில் வந்து கம்யூனியன் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணும்போது அது பாஸ்டர் வந்து நம்மளுக்கு தருவாங்க. அந்த டைம் வந்து நம்ம வந்து ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலை வந்து நம்ம நினைவு கூறணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து ஈஸ்டர் சண்டே ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு இல்லை. எல்லா வாரமுமே டெய்லியுமே வந்து ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை வந்து நம்ம நினைவு கூர்ந்து வந்து அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஏசப்பா வந்து நம்மளோட பாவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தால் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஸோ அதை வந்து உணர்ந்து நம்ம சந்தோஷத்தோட எல்லா டேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸ்டராக நம்ம ஏசப்பாவோட உயிர்த்தெழுதலை நினைவு கூறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஈஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from Hemeli Kutties. Bye.